கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 34 verse 7. The angel of the Lord encamps around those who fear him and he delivers them. சங்கீதம் 34 அதிகாரம் 7 வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமாய் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். Have you ever experienced unexpected help when trouble surrounded you on every side? பிரச்சனைகள் எல்லாம் உங்களை சூழ்ந்த பொழுது எதிர்பாராத உதவியை பெற்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், அவர் தூதனை அனுப்பி உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், அவர் சேனைகளின் தேவன் என்று. நம் சேனைகளின் தேவன் என்று பார்க்கும்போது அவருடைய ஹெவன்ல கோடி கோடியான தேவ தூதர்களை ஹெவன்லி ஆர்மிஸாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவங்களுடைய ஏஞ்சல்ஸ் அனுப்பி நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். உலகத்துல இருக்க எல்லாத்துக்காகவும் ஆண்டவர் ஒரு தேவ தூதனை அசைன் பண்ணி வைத்திருக்கிறாரா நம்மளை பாதுகாப்பதற்காக, நம்மளுடைய வழிகள் எல்லாவற்றையும் சிறப்படுத்துவதற்காக, நம்மளை பாதுகாக்கிற தேவனாக, எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவனாக இருக்கிறார். நம் சங்கீதம் 91:11 வசனத்துல பார்க்கிறோம், அவன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நீங்க போகும்போது வரும்போது எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்கிற தேவனாக. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை, நீங்கள் இருளான சூழ்நிலையில ஏதோ ஒரு போராட்டமான சூழ்நிலையில நீங்க போகும்போது கர்த்தர் அவங்க தேவ தூதர்களுக்கு கட்டளை இடுகிறாராம், என் பிள்ளையை போய் பாதுகாத்து கொள்ள என்று சொல்லி. அப்பொழுது தேவ தூதர்கள் கூட்டமாய் அவர்கள் இறங்கி, அவர்கள் எப்படி வராங்களா, சூழ பாளையமாய் இறங்கி அவர்கள் நம்மை விடுவிக்கிறவர்களாக கர்த்தர் இன்னைக்கு அனுப்புகிறாங்க. இந்த நாளிலே உங்களுடைய காரியத்துல எந்த காரியமாக இருக்கலாம், கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும்போது, நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு அவருடைய தேவதூதர்கள் மூலமாக பாதுகாக்கிற தேவனாக, உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம் வேதத்துல பார்க்கிறோம், தானியேலின் வாழ்க்கையில கூட அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தபடியால் அவரை சிங்க கெபியில தூக்கி போட சொல்றாரு ராஜா. ஆனால் அவரை கெபியில தூக்கி போடப்பட்ட போதிலும் அந்த தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பி அந்த சிங்கங்கள் வாய்களை கட்டினார் என்று நம்ம பார்க்கிறோம் அல்லவா. அந்த சிங்கங்கள் தானியேலை ஒரு சேதப்படுத்தவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல எலியா வாழ்க்கையில கூட, எலியா நம்மளை போல ஒரு பாடுள்ள மனிதன் தான், ஆனா அவர் கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவோ அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் மூலமாக செய்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவர் சோர்ந்து போன சூழ்நிலையில அவர் ஒரு சூரிய செடியின் கீழே உட்கார்ந்து, கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்த போதிலும் கர்த்தர் தேவதூதர்களை அனுப்பி அவருக்கு சாப்பாடை அனுப்பி அவருக்கு ஆறுதலை அனுப்பி அவரை பலப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா. இந்த நாளிலே நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், நீங்க கலக்கமான சூழ்நிலையில அல்ட்டு ஏதோ ஒரு உதவி வேணும்னு சொல்லி நீங்க காத்திருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டமான சூழ்நிலையில இருக்கலாம், எந்த விதமான காரியமாக இருந்தாலும் நீங்க கர்த்தருக்கு பயந்தபடியால் கர்த்தர் நிச்சயமாக அவர் தம்முடைய தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்களை பாதுகாத்து உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, no matter how dark or overwhelming your situation may seem, you are never alone. God's presence surrounds you like a protective army and his angels stand guard ready to deliver you. Trust him and fear him and expect your deliverance today. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் உம்முடைய தேவ தூதர்களை ஆண்டவரை நீர் அனுப்புகிறதுக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உமக்கு பயந்து நடக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்க போகிற காரியங்களை அப்பா, உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களைப்பா நீர் பாதுகாக்கிறவர்களாய் உம்முடைய தேவ தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து விடுவிக்கிற தேவனாய் கடந்து வாங்கப்பா. எல்லா துதி கன மகிமை முருகே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.